தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற ஒரு மூத்த தோழர் மீது வழக்குகளை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு பகிரங்கமாக உங்க இடத்துல விளக்கம் தேவை. அப்படி கருத்தால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்கின்ற கேள்விதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் வழக்குகளை பார்த்து அஞ்சி ஓடுபவர்களோ சிறைக்கு பார்த்து பதுங்கு குடியில் பதுங்குவர்களோ அல்ல. ஈழத்திற்கு ஆதரித்த அந்த ஆதரவு களத்தில் செயல்பட்ட எந்த தலைவரும் எந்த கட்சி தோழரும் அடுத்த கட்சி தோழர்களை ஈழ ஆதரவு களத்தில் இருக்கக்கூடியவர்களை கொச்சைப்படுத்தியதில்லை. உங்களது கட்சியினர் மட்டும்தான் அதை செய்து வருகிறார். தமிழினத்திற்காக ஒன்றுபட்டு நிற்போம் என்று தமிழின ஒற்றுமையை காட்டிய அந்த அரசியலை சுக்குநூறாக உடைத்து ஒவ்வொருவரையும் கொச்சைப்படுத்தி ஒவ்வொருவரையும் எதிரிகளாக சித்தரித்து ஒவ்வொருவர் மீது அவதூறுகளை பரப்பி தங்கள் கட்சியினரை வைத்து கொச்சையாக பேசி கீழ்த்தரமான வார்த்தைகளை வைத்து அவர்கள் மீது ஒரு அவதூறை பரப்பி இதுல எதை சாதிக்க போறீங்க? 40 வருஷமா உழைத்தவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்திய நீங்கள் கடந்த 10-11 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு பட்டியல் போடுங்க பாப்போம். மே 14 இயக்கம் வர தயாராக நாங்களும் 11 வருஷம் செயல்பட்டு இருக்கிறோம். உங்களோட 1000 மடங்கு பெரிய பலம் பொருந்திய கட்சியாக சொன்ன மோடிக்கு நாங்கள் எதிர்த்து நின்று களம் கண்டவர்கள். நாங்கள் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மீது அவர் இந்த திராவிட கருத்தியல் எவ்வாறு தமிழ் தேசியத்தினுடைய கோரிக்கைகளுக்கு அதனுடைய குறிக்கோளுக்கு இலக்கிற்கு துணையாக இருக்கும் என்பதை எளிமையான தமிழில் ஆழமான வரலாற்று விவரங்களோடு ஒரு கருத்தரங்கத்திலே தமிழ் தேச நடுவம் நடத்திய மிக முக்கியமான ஒரு கருத்தரங்கத்தில் விவாதமாக அற்புதமாக விளக்கியிருந்தார்கள். தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் என்றால் எது என்ற ஒரு குழப்ப சூழ்நிலை சமீப காலத்தில் தான் உருவாகி இருக்கிறது. தமிழ் தேசிய போராட்ட களம் என்பது கடந்த 40 ஆண்டுகளாக மிக தெளிவாக யாரெல்லாம் தமிழ் தேசியத்திற்கு நட்பு சக்திகள் என்கின்ற வரையறையோடு யார் தமிழ் தேசியத்திற்கு எதிரிகள் என்கின்ற புரிதலோடும் சமரசம் இல்லாமல் போராட்ட களத்தில் தமிழ் தேசிய தோழர்கள் செயலாற்றி வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களிலிருந்து திராவிட கொள்கைகளை பெரியாரியத்தை முன்னெடுக்கக்கூடிய தோழர்கள் என்று அனைவரையும் இணைத்து தான் தமிழ் தேசிய போராட்ட களம் என்பது தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் இருந்து வந்திருக்கிறது. தமிழ் தேசிய களத்தில் தமிழ் தேசிய விடுதலைக்காக உயிர் கொடுத்தவர்கள், அதற்காக சிறைப்பட்டவர்கள், கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளானவர்கள் எவருமே திராவிடத்தை ஒரு எதிர்நிலையிலே நிறுத்தியவர்கள் இல்லை. இடதுசாரி தத்துவங்களை கொண்டவர்கள், முற்போக்கு செயல்பாட்டாளர்கள், பெண்ணியவாதிகள் என்று அனைவரையும், பெரியாரியவாதிகள், அம்பேத்கரிய தோழர்கள் என்று அனைத்து தரப்பாரையும் அரவணைத்து நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியலாக இத்தனை ஆண்டு காலம் இருந்து வருகிறது. இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இத்தனை சக்திகளையும் திராவிட இயக்கத்தவரை பெரியாரினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்களை, முற்போக்கு செயல்பாட்டாளர்களை, அம்பேத்கரிய தோழர்கள் என்ற அனைவரையுமே எதிர்நிலையில் நிறுத்துவதுதான் ஒரு தமிழ் தேசியம் என்று ஒரு புதிதாக தமிழ் தேசியத்திற்கே விரோதமான ஒரு சிந்தனை போக்கை வளர்த்தெடுத்து அது எங்க வந்து நின்று இருக்குனால் கடைசியில இந்த தமிழ் தேசிய விடுதலைக்காக, தமிழர்களினுடைய உரிமைக்காக, அந்த காவிரி சமவெளியை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், உழவர்களை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அயராத ஒரு உழைப்பின் மூலமாக அவர்களுக்காக பணி செய்கின்ற, அவர்களுக்காக போராடுகின்ற, அவர்களுக்காக வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மீது ஒரு வன்மையான ஒரு ஜனநாயக விரோதமான தாக்குதலை தொடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் தேசியத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனைக்கும் எதிராக இருக்கிறீர்கள், எதிராக வளர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த அரம்பத்தனத்தை, இந்த ஜனநாயக விரோத செயலை செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் இந்திய தேசியத்தினுடைய தமிழர் விரோத நிலைப்பாட்டுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார், எதிராக போராடி கொண்டிருக்கிறார், அதற்காக வழக்கு வாங்கி இருக்கின்றார், அதற்காக சிறைக்கு சென்றிருக்கின்றார். அவர் மீதான இப்படியான ஒரு ஜனநாயக விரோத ரவுடித்தனமான ஒரு நடவடிக்கை என்பதை எப்படி தமிழினம் பொறுத்து கொள்ளும்?
இப்படியான ஒன்று உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக பண்பு. ஆனால் ஏன் எங்களுக்கெல்லாம் இதிலே ஒரு மிகப்பெரிய கவலை வருகிறது என்றால், அப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழ் தேசியத்திற்காக போராடுகின்ற ஒரு மூத்த தோழர் மீது வழக்குகளை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். அந்த இடத்துல தான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். இங்கே தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நாங்களெல்லாம் எதிரிகள் என்று வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களை எத்தனையோ கொச்சைப்படுத்துகின்ற வலதுசாரிகள், இந்துத்துவவாதிகள், பாரதிய ஜனதா கட்சியினர், அவர்கள் மீதெல்லாம் உங்களுடைய கட்சியினருக்கு கோபம் வருவதில்லை. இது போன்ற அரம்பத்தனங்களை, இது போன்ற ரவுடித்தனங்களை எல்லாம் அங்கே காட்டுவதில்லை. உங்கள் மீது மிக தவறான ஒரு அவதூறுகளை பரப்புகின்ற தருணங்களில் எல்லாம் இந்த ஜனநாயக தோழர்கள் ஆதரவாக நின்றிருக்கிறார்கள். உங்கள் மீது அடக்குமுறை ஏவப்பட்ட பொழுதெல்லாம் உங்களுக்கு துணை நின்றிருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக சக்திகளை எதிரியாக உங்கள் கட்சியினரிடத்தில் நீங்கள் காட்டுகிறீர்கள் என்றால், அப்படி தவறாக நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் என்றால், இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மூத்த தமிழ் தேசிய தோழரை, அந்த தோழரும் தோழருக்கு துணையாக நிற்பவர்கள் மீது நீங்கள் வழக்குகளை தொடுக்கிறீர்கள் என்றால், உங்களை நாங்கள் எப்படி நட்பு சக்தியாக பார்க்க முடியும்? எங்களை எதிர்சக்தியாக நிறுத்துவது நீங்கள். அதனால்தான் நாங்கள் கேட்கின்றோம், இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு பகிரங்கமாக உங்கள் இடத்துல விளக்கம் தேவை. கருத்தியலாக விவாதம் வேண்டும் என்றால் விவாதத்தை எந்த அரங்கில் வேண்டுமானும் நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் அணியமாக இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் அணியமாக இருக்கின்றோம். அப்படி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியுமா முடியாதா என்கின்ற கேள்விதான் எங்களுடைய கேள்வி. நாங்கள் இந்த தேசத்திலே உங்களுடைய அதிகாரத்திற்கும் உங்களுடைய அதிகார பற்றிற்கும் தடையாக வந்தவர்கள் இல்லை. நீங்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் ஆகிக் கொள்ளுங்கள், அதில் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதற்காக குறுக்கே வந்தவர்களும் அல்ல நாங்கள். அதை நாங்கள் ஒரு பொருட்டாக பார்த்ததும் இல்லை. ஆனால் இந்த மண்ணிலே எந்த அரசியல் முனைப்பு பெற வேண்டும், எந்த அரசியல் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தமிழினத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய பார்ப்பனிய அரசியல், பாரதிய ஜனதா கட்சி RSS அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது இலக்கு. அதற்காக நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கின்றோம். இந்த கோரிக்கைக்கும் இந்த இலக்கிற்கும் யாரெல்லாம் ஆதரவாக வருகிறார்களோ அவர்களை எல்லாம் தோழமை சக்திகளாக பார்க்கின்றோம். அந்த இடத்தில் நீங்கள் எங்கள் தோழமை சக்தியா அல்லது நாங்கள் உங்களுக்கு பகை சக்தியா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஜனநாயக விரோத செயல்களை உங்கள் கட்சியினர் செய்வார்கள் என்றால் நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படியான ஒரு முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றோம். அப்படி தவறும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். என்றால் இது போல ஒரு கருத்தியலை முன்வைப்பவர்கள் மீது வன்முறையாக நடந்து கொள்வீர்கள் என்றால் அப்படியான வன்முறையை நாங்கள் இந்துத்துவ பாசிச வன்முறையோடு இணைத்துத்தான் பார்ப்போம். அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படித்தான் எதிர்கொள்வோம். அப்படி எதிர்கொள்வதற்கான அனைத்து துணிச்சலும் எங்களுக்கு உண்டு. நாங்கள் வழக்குகளை பார்த்து அஞ்சி ஓடுபவர்களோ, சிறைக்கு பார்த்து பதுங்குகுடியில் பதுங்குவர்களோ அல்ல. இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு பிரதித்துவ அடிப்படையில் நாங்கள் திரண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த பிரதித்துவம் என்பது எங்கள் அனைவருக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த தோழமை சக்திகளுடைய ஒன்றிணைவு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே உங்களுடைய கட்சியினரிடத்தில் இது குறித்து சொல்லி வையுங்கள். அரசியலை அவர்களிடத்தில் புரிய வையுங்கள். இல்லை என்றால் அந்த அரசியல் புரிதல் நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை வரும். ஈழ அரசியல் என்பது தமிழ் மண்ணில இந்த 10 வருஷத்துல வரல. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு அரசியல். அந்த அரசியலுக்காக உழைத்தவர்கள் ஏராளம், உயிர் கொடுத்தவர்கள் ஏராளம். கட்சி கடந்து தமிழினம் ஒன்றுபட்டு நின்ற மிக முக்கியமான அரசியல் என்பது ஈழ அரசியல் தான். தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் எதிரெதிர் கட்சியில் இருந்திருப்பார்கள், எதிரெதிர் கருத்தியலில் கூட இருந்திருப்பார்கள். ஆனால் ஈழம் என்று வந்துவிட்டால், தமிழீழ விடுதலை என்று வந்துவிட்டால், விடுதலை புலிகள் என்று வந்துவிட்டால், அந்த கட்சி எல்லை, மத எல்லை, சாதி எல்லை எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் ஒரு குழலில் இருப்பார்கள், ஒரு மேடையில் நிற்பார்கள்.
ஈழத்திற்கு ஆதரித்த அந்த ஆதரவு களத்தில் செயல்பட்ட எந்த தலைவரும் எந்த கட்சி தோழரும் அடுத்த கட்சி தோழர்களை ஈழ ஆதரவு களத்தில் இருக்கக்கூடியவர்களை கொச்சைப்படுத்தியதில்லை. உங்களது கட்சியினர் மட்டும்தான் அதை செய்து வருகிறார்கள். எந்த கட்சியும் அப்படி செய்ததில்லை. இங்கே எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ இயக்கங்கள், பல கருத்து தளத்தில் வந்தவர்கள், கருத்து முரண்பாடு கொண்டவர்கள், அதில் கடுமையான வேறுபாடு கொண்டவர்கள், எதிரெதிர் அணியினராக இருந்து தேர்தலை எதிர்கொண்டவர்கள், எப்படியெல்லாம் இருந்தாலும் கூட ஈழம்னு வந்தா தமிழினத்திற்காக ஒன்றுபட்டு நிற்போம் என்று தமிழின ஒற்றுமையை காட்டிய அந்த அரசியலை சுக்குநூறாக உடைத்து ஒவ்வொருவரையும் கொச்சைப்படுத்தி ஒவ்வொருவரையும் எதிரிகளாக சித்தரித்து ஒவ்வொருவர் மீது அவதூறுகளை பரப்பி தங்கள் கட்சியினரை வைத்து கொச்சையாக பேசி கீழ்த்தரமான வார்த்தைகளை வைத்து அவர்கள் மீது ஒரு அவதூறை பரப்பி இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதை சாதிக்க போறீங்க? அப்படி எங்க இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் எதுவுமே செய்யல, இவங்க எல்லாம் துரோகிகள். கடந்த 12 வருஷமா என்ன பண்ணீங்க? நீங்க 12 வருஷம் நீங்க பண்ண யோகியது என்ன? நீங்க பண்ண செயல்பாடு என்ன? 40 வருஷமா உழைத்தவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்திய நீங்கள் கடந்த 10-11 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு பட்டியல் போடுங்க பாப்போம். மே 14 இயக்கம் வர தயாராக நாங்களும் 11 வருஷத்துல செயல்பட்டு இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம், 40 ஆண்டு கால பாரம்பரியம், 40 ஆண்டு காலமாக இருந்த தமிழின ஓர்மை, இந்த ஒற்றுமை, இந்த செயல்தளம், இதை சுக்குநூறாக உடைத்து தமிழினத்திற்குள் மிகப்பெரிய பிளவுகளை கொண்டு வருவதை இனிமேலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இத்தனை ஆண்டு காலம் அமைதியாக பொறுமை காத்த நாங்கள் இனிமேலும் அமைதி காக்க மாட்டோம். ஏனென்றால் 12 ஆண்டு காலத்தில் நீங்கள் எதுவும் செய்தது கிடையாது. ஆனால் தமிழினத்திற்குள் பிளவுகளை மட்டுமே கொண்டு வந்தீர்கள், பொய்களை மட்டுமே விதைத்தீர்கள், இங்கே வன்மத்தை மட்டுமே இந்த அரசியலாக மாற்றி காட்டியிருக்கிறீர்கள். அதையெல்லாம் நாங்கள் இனிமேல் அனுமதிக்க போவதில்லை. உங்கள் கட்சியினரிடத்தில், உங்கள் தொண்டர்களிடத்தில் சரியான முறையான அரசியலை கற்றுக் கொடுங்கள். இதற்கு பிறகும் ஒவ்வொருவர் மீதும், இங்கே செயல்தளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் அவதூறும் கீழ்த்தரமான வசவுகளும் உங்கள் கட்சியினரிடத்திலிருந்து வெளிப்படும் என்றால் அது எந்த தளத்தில் எதிர்கொள்ள வேண்டுமோ அந்த தளத்தில் நாங்கள் எதிர்கொள்ள அணியமாக இருக்கின்றோம். அதுக்கெல்லாம் பயந்து போய் இல்ல. உங்களோட 1000 மடங்கு பெரிய பலம் பொருந்திய கட்சியாக சொன்ன மோடிக்கே நாங்கள் எதிர்த்து நின்ற களம் கண்டவர்கள் நாங்கள். அதுக்கே நாங்கள் பயப்படல. நீங்கள யாரு? ஆகவே இது போன்ற சில்வண்டுத்தனங்கள், சில்லறை அரசியல்கள், கீழ்த்தரமான நடவடிக்கைகள் அத்தனையையும் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்ற அரசியல் தமிழின விடுதலைக்காக, தமிழினத்தினுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரள்வோம். நமக்குள் அரசியல் ரீதியாக அல்லது தேர்தல் ரீதியாக மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் தமிழினம் என்று வந்துவிட்டால், ஈழ விடுதலை என்று வந்துவிட்டால், விடுதலை புலிகள் என்று வந்துவிட்டால் அனைவரும் ஓர் அணியில் திரண்ட அந்த 40 ஆண்டு கால பாரம்பரியம் இனிமேலும் தொடர வேண்டும் என்பது எங்களது விருப்பம். அப்படியான ஒரு பாரம்பரியத்தில் கட்சி கடந்து, எல்லை கடந்து, மதம் கடந்து, ஜாதி கடந்து தமிழனாய் ஈழத்தமிழருக்காக நின்ற அந்த அரசியலை நீங்கள் உடைக்க முயற்சிப்பீர்கள் என்றால் உங்களை எதிரி பட்டியலில் நிறுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு வரும் என்பதை சொல்லி, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தனித்து இல்லை, அவருக்கு பின்பு ஒரு படை இருக்கிறது. ஆகவே எச்சரிக்கின்றோம், இது போன்ற ஆரம்பத்தனங்களை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அன்பான தோழர்களே, இது போன்ற ஜனநாயக விரோத ஆற்றல்களை இனிமேலும் நாம் அனுமதிக்க முடியாது என்பதை உரத்து சொல்லுவோம். ஆகவே நம்மோடு இருக்கக்கூடிய தோழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.